வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நியூ சிலபஸ்ல இருந்து 8th தமிழ் இயல் 9 அணி இலக்கணம். இது ஒரு சின்ன பாடம் தாங்க. இந்த பாடத்துல இருந்து லைன் பை லைனா மொத்தமா 10 கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேன். கொஷின்ஸ் எல்லாமே வேற லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணி? ஆன்சர், பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி ஆகும். 2வது கொஷின், பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும். ஆன்சர், உவமை. பிரிது மொழிதல் அணினா என்னங்க? பிரிது மொழிதல் அணி என்பது ஒரு பொருளை வெளிப்படையாக கூறாமல் வேறு ஒரு பொருளின் மூலம் குறிப்பால் உணர்த்துவது ஆகும். 2வது கொஸ்டின் பாருங்க. பிரிது மொழிதல் அணியில் உவமை மட்டும் இடம்பெறும். 3வது கொஸ்டின், ஒரே செய்யுளை இரு பொருள் தரும்படி பாடுவது. ஆன்சர், இரட்டுற மொழிதல் அணி. ஒரே செய்யுளை இரு பொருள் தரும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். 4வது கொஷின், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர், வேற்றுமை அணி. இந்த திருக்குறளில் வேற்றுமை அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாது என்ற கருத்து இதில் சொல்லப்படுகிறது. தீயினால் ஏற்படும் புண் வடுவாக மாறி ஆறிவிடும், ஆனால் நாவினால் ஏற்படும் வடு ஆறாது என்பது இதன் பொருள். அப்போ தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணி. 5வது கொஷின், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர். ஆன்சர், ஸ்லேடை. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை. இந்த கொஷினை இன்னொரு டைப்லும் கேட்கலாம். எப்படின்னா, ஸ்லேடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி எது? இரட்டுற மொழிதல் அணி. கொஷின் எப்படி வேணாலும் கொலாப்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. 6வது கொஷின், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர், பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா என்னங்க? பிரிது மொழிதல் அணி என்பது தான் கருதும் பொருளை வெளிப்படையாக கூறாமல் வேறு ஒன்றை கொண்டு அதை மறைமுகமாக உணர்த்தும் ஒரு அணியாகும். இப்போ இந்த திருக்குறளோட விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த குறளில் தேரும் கடலில் ஓடாது, கப்பலும் நிலத்தில் ஓடாது என்று சொல்லி எதிரியை வெல்ல நினைப்பவர் வெற்றிக்கு ஏற்ற கருவியை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை மறைமுகமாக உணர்த்துகின்றது. 6வது கொஷின், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. 7வது கொஷின், ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது. ஆன்சர், இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். 8வது கொஷின், இரண்டு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஷ் அணி ஆகும். ஆன்சர், வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது
வேற்றுமை அணி எனப்படும். இந்த அணியில் முதலில் பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை காட்டப்படும். பின்னர் அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவர். உதாரணமா பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்ற தொடரில் தீயும் நாவும் சுடும் தன்மையில் ஒற்றுமை உள்ளது. ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாது என்பது வேற்றுமையாகும். 9வது கொஸ்டின், இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணி? ஆன்சர், வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதே வேற்றுமை அணி. 10வது கொஸ்டின், ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குனைத்தனக்கு நாணாது சேடியே என தொடங்கும் செய்யுளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர், இரட்டுற மொழிதல் அணி. ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குனைத்தனக்கு நாணாது சேடியே என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். Thanks for watching. Subscribe to our channel.